ஒரு சமயம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ வானத்தில் ஒரு பறவை பறக்குது. உடனே கிருஷ்ணன் பார்த்துட்டு அது புறாதான அர்ஜுனா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அர்ஜுனன் ஆமாம் கிருஷ்ணா அது புறாதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிருஷ்ணன் இல்லையே அர்ஜுனா அதை பார்த்தா கழுகு மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அர்ஜுனன் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் கிருஷ்ணா அது கழுகையே தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே இல்லைப்பா அது கலரை பார்த்தா பச்சை கலராக இருக்குது, பச்சை கிளி மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாரு. உடனே அர்ஜுனன் ஆமாம் கிருஷ்ணா அது பச்சை கிளியே தான் பச்சை கிளியே தான் பச்சை கிளியே தான் 3 தடவை அடித்து சொல்கிறான். உடனே கிருஷ்ணன் உனக்கா சுயசிந்தனை எதுவுமே இல்லையா அர்ஜுனா, நான் எது சொன்னாலும் நீ ஆமா சாமி போடுறியே அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் எது சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நீ அதை மாற்ற வல்லவன். நான் இப்போ புறான்னு சொன்னேன்னா நீ அது பச்சைக்கிளியாக மாற்றிடுவேன், பச்சைக்கிளின்னு சொன்னா நான் கழுகாக மாற்றிடுவேன். நீ எந்த நிமிஷமும் எதுவும் செய்யக்கூடியவன் எனக்கு தெரியும். அதனால உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன், முழுமையாக சரணாகதி அடைகிறேன். நீ எது சொன்னாலும் அது சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இந்த கதையோட மாறல் என்னன்னா, பக்திக்கு தேவை முழு சமர்ப்பணம், முழு நம்பிக்கை, பூரண சரணாகதி. பூரண சரணாகதியோட கடவுள்கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, பொறுமையாக இருங்க. கடவுள் நிச்சயம் உங்களை அதுலேருந்து கை தூக்கி விடுவார். நன்றி, வணக்கம்.